ஹாய் மக்களே, இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்டு தாங்க. ஸோ புரட்டாசி 3வது சனிக்கிழமை பெருமாளுக்கு படைக்கிறதுக்காக நான் வீட்டில் லட்டு பண்ணேன். ஸோ அடுத்து வர தீபாவளிக்கும் நீங்கள் இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கள அசத்தலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ ஃபார் பிகினர்ஸ் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான லட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துருவோமா? ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம வீட்டில் செய்கிற லட்டுக்கும் கடையில் வாங்குகிற லட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செய்கிற லட்டு வந்து நல்ல ஜூஸியாக இருக்குங்க. கடையில் வாங்குகிற லட்டு எப்பயுமே மோஸ்ட்டாக ட்ரையாக இருக்கும். ஸோ நெய் லட்டுன்னு சொல்லி பூந்தி லட்டு இதுங்கெல்லாம் வாங்கும்போது மட்டும் அதில் அதிகப்படியான நெய் சேர்த்து அப்படியே உடையிற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் மட்டும் லட்டு வாங்கி லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், இனிமேல் கடையில் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேஸ்ட் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கடை லட்டு கண்டிப்பாக பிடிக்காதுங்க. ரொம்ப சிம்பிள் தான். அந்த காட்டின இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அதனுடைய மெஷர்மெண்ட்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ அளவெல்லாம் கூட உங்களுக்கு வந்து வேணுன்றவங்க அகைன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி சுகர் எடுத்திருக்கேன். 300 ml வாட்டர் போட்டு இந்த மாதிரி லைட்டாக டைலூட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு சலன்னு கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம் கொதிச்சா போதும். கம்பி பதம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் எடுத்து லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரும். நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்னுடைய ஜீனி வந்து நான் வந்து பிராண்டட் சுகர் வாங்கிட்டதுனால எனக்கு வந்து அழுக்கு இல்லை. ஸோ நீங்கள் தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து அதில் தெரிஞ்சு வர அழுக்க வடிகட்டி எடுத்துக்கோங்க, கிளியராக இருக்குங்க. ஸோ சுகரோட கண்டிஷனை பொறுத்து அந்த முடிவு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நார்மலாக வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் செக் பண்ணணும் கம்பி பதம்ன்றது. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாலும் வந்து சுகர் வந்து என்ன ஆகும்னா அகெயின் கிறிஸ்டலைஸ்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அளவாக தேவையான அளவுக்கு நான் சொன்ன 15 நிமிஷம் மட்டும் கொதிச்சு வச்சு இந்தளவுக்கு திக்னஸ் ஆனவொன்னே எடுத்து வச்சுருங்க. அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் கரெக்டாக 200 கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 50 கிராம் கூட தேவைன்னா சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த சுகர் கன்சிஸ்டன்சிக்கு 250 கிராம் மைதாவும் 250 கிராம் கடலை மாவும் கரெக்டாக இருக்குங்க. சாரி, தப்பாக சொல்லிட்டேன், மைதான்னு சொல்லிட்டு கடலை மாவுங்க. அது வரைக்கும் எடுத்து 1 கிளாஸ் அளவு தண்ணி, 200 ml இருக்கும் தண்ணி, அதை ஊற்றி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நான் அதில் சேர்க்கல. இந்த சில பேர் வந்து பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க, நீடு இல்லை, அப்படியே நம்ம நார்மலாகவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த பூந்தி ஊற்றுற கரண்டி எடுத்து கரெக்டாக இந்த பதத்துக்கு கரைச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பூந்தி பாருங்கள் குண்டு குண்டாக அழகாக விழுது. பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா நீல நிலமாக விழும், அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதே பதத்தில் கரைச்சிட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பூந்தி வந்து ஒரு 3 கரண்டி ஊற்றுனீங்கன்னா இந்த பாத்திரம் நம்ம எந்த பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கோமோ அது சரி இருக்கும். கரெக்டாக பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவு கோல்டு வின்னர் எடுத்துக்கோங்க, அதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழிச்சு எடுத்துருங்க. பார்க்கவே கரெக்டாக இருக்குங்களா? அதிகமாக ஊற்றுனீங்கன்னா இந்த நடுப்பகுதியில் மட்டும் மாவு இந்த உருண்டைகள்லாம் குட்டி குட்டியாக நிறைய ஒட்டிட்டு நமக்கு என்ன ஆகும்னா வேகாமல் ஒரு மாதிரி அன்னீவனாக இருக்கும். ஸோ அதனால் தேவையான அளவு மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்து பூந்தி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே 5 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து நல்லா அப்படியே பொரிஞ்சு எடுத்துடலாம். வெந்துடும். ரொம்ப பொரிச்சிட்டோம்னா ஊறுறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் இந்த டைமிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பூந்தி பொரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதில் தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ரொம்ப வேகாமையும் எடுத்துடக்கூடாது, அதிகமாகவும் வேகக்கூடாது. ஒரு மிடிலான ஸ்டேஜில் எடுத்துட்டோம்னா இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ஸோ பொரிச்சு எடுத்த பூந்தியெல்லாம் நம்ம ஆறிட்டுருக்கு இல்லையா சர்க்கரை பாகு, அதில் சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே வாங்க. அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த ஒரு 250 கிராம் மாவில் வந்து ஒரு 4 பேட்ச் நம்ம ஊற்றலாம். 4 to 5 பேட்ச் ஊற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈக்குவலைஸ் பண்ணி ஊறிவிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா, இப்படி தான் கரெக்டாக ஒவ்வொரு பேட்சும் நம்ம ஒரு பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் கை நினைக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடச்சி எடுத்துகிட்டு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு அந்த பார்த்தீங்களா, அப்படி ஒவ்வொரு இதுவுமே ஃபஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நம்ம 5 தடவை ஊற்றி எடுக்கும்போது பூந்தி வந்து ரவுண்டாகவே வரணும்னா ஊற்றி முடித்த உடனே அந்த ஊற்றுற கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பின்பக்கமாக தொடச்சி எடுத்துகிட்டு அகைன் ஊற்றுனீங்கன்னா இந்த நீல வாக்கில் விழாமல் அழகாக இருக்கும். சப்போஸ் காரா பூந்தி செய்கிறதா இருந்தாலும் இதுலேயே கொஞ்சம் பூந்தி எடுத்துகிட்டு நீங்கள் மிளகாத்தூள் போட்டு கருவேப்பிலை வேர்க்கடலாம் தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு வீடியோவோட அடுத்து மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம லட்டுவை ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறுறதுக்காக நான் ஒரு ரிமைனிங்காக ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஜூஸியாக இருக்கும். ஒரு மேஷர் வச்சு இல்லை வீட்டில் இருக்க மத்து வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா அப்படியே லைட்டாக மசிச்சு கொடுத்துக்கோங்க. ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த பூந்தி அப்படியே மென்று சாப்பிட்றது தான் இந்த நம்ம வீட்டில் செய்கிற பூந்தியில் இருக்க ஸ்பெஷலேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் நெய்யில் 50 கிராம் அளவுக்கு நான் இதில் முந்திரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஒரு 20 கிராம் திராட்சை சேர்த்து நல்லா அப்படி வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து அதில் சேர்த்துருங்க. மசிச்சதுக்கப்புறம் சேர்த்துங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு பிடிக்கிறதுக்கு. நம்ம வீட்டில் பண்ணுற ஜூஸ் லட்டுவோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா
ரொம்ப அருமையாக ஜூஸியாக இருக்குங்க. ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். ஆற ஆற 2 நாள் கழிச்சு எடுத்து நீங்கள் உடச்சி சாப்பிடும்போது கூட பார்த்தீங்கன்னா, அப்படியே பூ மாரி பிச்சிட்டு வரும். மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸுங்க. நம்ம கடையில் வாங்குற லட்டு நீங்கள் என்ன தான் நீங்கள் விலை கொடுத்து காஸ்ட்லியான நெய் லட்டுஸ் வாங்கினா கூட இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராதுங்க. நான் அடித்து சொல்லுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மெஷர்மெண்ட்டையும் இந்த வீடியோவும் அகைன் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.